எழுதி வச்சீங்களேன், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பாபரா இருந்தால் 3 விட்டுறலாம், சுபரா இருந்தால் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. லக்னம் வலுவிழந்து போயிடும். இந்த மாதிரி விதிகள் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்துக்கணும். அடுத்தது, சூரியனோட சேர்ந்த கிரகம் அஸ்தகம் ஆகக்கூடாது. லக்னாதிபதி அஸ்தகம் ஆகக்கூடாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அஸ்தகத்துக்கு பாகம் இருக்குது, டிகிரி இருக்குது. சுக்கிரனுக்கு சூரியனுக்கு முன்னும் எத்தனை டிகிரி? எத்தனைங்க? 9. சூரியனை மையமா வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல சூரியனை மையமா வச்சு இந்தான 9 டிகிரி, இந்தான 9 டிகிரி தள்ளி தான் இருக்கணும். சுக்கிரன் குருவுக்கு அதுல இருந்து 2 சேர்த்தீங்கன்னா 9னா 11, புதனுக்கு 13, சனிக்கு 15, செவ்வாய்க்கு 17. இந்த அஸ்தகம் கண்டிப்பா பார்க்கணும். அஸ்தகம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்ப அஸ்தகம் பார்க்கணும்னா ஏன் அஸ்தகத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஜாதகம் சொல்றேன், இந்த ஜாதகத்தை பார்த்து அட்ரஸும் கொடுக்குறேன். அசந்து போயிருந்தான். 23/9/1972 10:19 AM ஆத்தூர்ல பிறந்திருக்கிறார். இந்த அஸ்தகத்துக்கு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், போட்டுட்டீங்களா? 23/9/1972 10:19 PM ஆத்தூர். ரிஷ்ப லக்னம். கட்டம் போட்டுக்கிட்டீங்களா? கட்டம் போட்டுங்க. அப்பதான் தெளிவா இந்த அஸ்தகம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். கட்டம் போட்டாச்சா? 23/9/1972 10:19 PM ஆத்தூர் போட்டீங்களா? ரிஷ்ப லக்னம். லக்னத்துல சனி, 2ல கேது மாந்தி. ரிஷ்ப லக்னம், லக்னத்துல சனி பகவான், 2ல கேது மாந்தி, 3ல சுக்கிரன், 5ல சூரியன் புதன் செவ்வாய், 8ல தனுசுல ராகு குரு, மீனத்துல சந்திரன். இது நவம்பு கட்டம். அடுத்து அம்சம் ரிஷ்ப லக்னம். லக்னத்துல குரு, மிதனத்துல கேது, கன்னியில சனி, விருச்சகத்துல சந்திரன். அம்ச லக்னம் அதே ரிஷ்ப லக்னம். லக்னத்துல குரு, 2ல கேது, கன்னியில சனி, விருச்சகத்துல சந்திரன், தனுசுல ராகு, மகரத்துல செவ்வாய் மாந்தி, கும்பத்துல சுக்கிரன், மீனத்துல சூரியன், மேசத்துல புதன். இது நவம்ச கட்டம். இந்த அஸ்தகத்தை பாருங்க, அஸ்தகத்தை பாருங்க சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் சொல்றேன். இந்த ஜாதகனுக்கு வயசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 52. நான் சொன்னேன் உனக்கு, நான் சொன்னது ஜாதகத்தை பார்த்துட்டு, உனக்கு திருமணம் முறையான திருமணம் அல்ல, உனக்கு மனைவி இல்லை, குழந்தையும் இல்லைன்னா. அவர் சொன்னார் எனக்கு மனைவி உண்டு குழந்தை உண்டுன்னார். வேற யாருக்கு ஒண்ணுதான் இருக்கார். இந்த கவுண்டமணி செந்திலும் பேசிக்குவாங்க, குன்னூர்ல எஸ்டேட் எனக்கு இருக்குது, உனக்கு பாதி எழுதி வைக்கிறேன். டே, குன்னூர்ல எஸ்டேட் உன் பேர்ல இருக்குதா? மெட்ராஸ்ல கப்பல் 4 இருக்குது, உன் பேர்ல 2 எழுதி வைக்கிறப்ப செந்தில. டே, கப்பலுக்கு மெட்ராஸ்ல இருக்குது, உன் பேர்ல இருக்குதா? இந்த மாதிரி உங்களுக்கு சொந்தமான கேட்டேன். மனைவி இல்ல, முறையான திருமணம் இல்ல, குழந்தை இல்ல, ஆனா அவர் இருக்குதுன்னு நான் உங்களதில் என்ன தாங்கிறார். வாக்குவாதம் அண்ணார். முறையான திருமணம் உனக்கு கிடையாது. முறையான திருமணம்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 10 பேர் பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி, பொண்ணு வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்து
கல்யாண மண்டபத்திலேயோ கோயில்லையோ உற்றார் உறவினர்லையோ தாலி கட்டி அர்ச்சனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ண உனக்கு கல்யாணம் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, இருக்குதுங்கிற. ஆனா இருக்குது, ஆனா இல்ல. இதுதான் அஸ்தங்கம். ஏன்? 7ஆம் அதிபதி யார்? செவ்வாயா? அஸ்தங்கம் ஆயிடுச்சா? கல்யாணம் உண்டா? முறையான கல்யாணம் உண்டா? இல்ல. சரி, கல்யாணம் பண்ணிடுறோம். கணவனும் மனைவியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு என் மனைவி நானும் வந்துடுறோம். அதான் குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் தான் குடும்பம். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்தக்கூடிய 2ஆம் பாவம். அந்த 2ஆம் அதிபதி யார்? அவர் அஸ்தங்கம் ஆயிடுச்சா? மனைவின்னு வர முடியுமா? குடும்பம் இருக்க முடியுமா? இல்ல. 5ஆம் அதிபதி யார்? புதன். அவர் தான் புத்திரஸ்தானம், குழந்தை கொடுக்கிறவரு. அவர் அஸ்தங்கமா? குழந்தை உண்டா? இல்ல. ஆனா அவர் எல்லாம் இருக்குதுங்கிறார். உங்களை அத்தனை பேர்த்தையும் 10 பஸ் வச்சு அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போலாம். இருக்கு, அவர் இருக்கு. நான் சொல்றேன், உனக்கு இல்லைங்கிற அவர் இருக்குதுங்கிறார். எப்படி? ஒண்ணு இருக்குதா? கவுண்டர் பண்ணி ஓன் பேர்ல இருக்குதா? இல்ல. அவர் சொன்னார், எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனிச்சு, 2 பெண் குழந்தை பிறந்துச்சு, எங்க அண்ணன் தவறிட்டாரு, எங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எங்களை சேர்த்து வச்சுட்டாங்க, குடும்பம் நடத்துறேன், குழந்தைங்க 2 குழந்தை, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுதையா இல்லைன்னு 5 லட்சம் செலவானாலும் அத்தனை பேரும் கூட்டு போறவங்க கூட்டுவாங்க. சொன்னா இல்லையா? அவரு கடைசியில் சொன்னார், ஒத்துக்கிட்டார். நீங்க சொன்னது அத்தனை உண்மை. எனக்கு முறையான கல்யாணம் இல்லை, எனக்கு மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, ஆனா எல்லாம் இருக்குது. எங்க அண்ணனுது ஏன் இருக்குது, நான் அனுபவிக்கிறேன். அப்ப அஸ்தகமான கிரகத்தை பாருங்க சார். இது கூட பொம்மை பேப்பரு. உங்க ஜாதகம் அல்லது உங்க சொந்த பந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி அஸ்தகமா இருக்குதா? முறையான கல்யாணம் பண்ணவே முடியாது. 2ஆம் அதிபதி அஸ்தகமா இருக்குதா? உங்க குடும்பமா இருக்காது. 5ஆம் அதிபதி அஸ்தகமா இருக்குதா? உங்க குழந்தையா இருக்காது. இந்த அஸ்தகம் பாகைய டிகிரி வாய்ஸா பார்த்துக்கணும். நான் எடுத்தோட தான் பார்த்தேன். சூரியனுக்கு முன்னும் அமிஷத்துல பாருங்க, சூரியனுக்கு முன்னும் புதன் 3 டிகிரியில் இருக்கிறாரு, செவ்வாய் 6 டிகிரியில் இருக்காரு, 2 போச்சு. அப்ப முறையான திருமணம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தைங்க இல்லை. அவர் ஆனா இருக்குதுங்கிறார். நான் ஒரு தடவை ஜாதகம் பார்த்தேன், என்கிட்ட பார்த்துட்டு எங்க மாணவர்கள் பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்துட்டேன். அவருக்கும் அதே தான் சொன்னேன், உனக்கு முறையான கல்யாணம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை. அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜோசிகரையும் யோசி பார்த்தார், எங்க மாணவர்களையும் பார்த்துட்டார். 7ஆம் அதிபதி அஸ்தகமாக கூடாது. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 பண்ணல, பகை நேசம் வரக்கூடாது. கல்யாணம் பண்ண முடியாது சார், யாரா இருந்தாலும் சரிங்க. சரி, இப்ப அவர் ஜாதகத்தை பார்த்தது, ஜாதகனுடைய அப்பன் ஊமை, அம்மா பேக்குன்னு சொல்லலாம். சாதகனை பார்த்துட்டே சொல்லலாம். ஒருத்தர் கூட கொடுக்குறாங்க, ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லலாம், இந்த ஜாதகன் ஊமை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? எப்படி சொல்றீங்க? ஒரு லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 இருந்தால் பகை நீசம் பெற்றால் ஊமை. நான் சுகர்நாடி என்னும் ஜோதிட நிகழ்ச்சியில் ஒரு குழு வச்சிருக்கிறோம். அந்த குழுவில் சிம்ம லக்கணம் போட்டு ஒரு ஜாதகம் போட்டேன். நம்ம கலிரையா இருக்கிற குழுவில் இருக்கிறவங்களும் என்கிட்ட குழுவில் இருக்கிறாங்க. உடனே போட்டாங்க, இந்த ஜாதகம் ஊமன்னு. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெற்றால் ஜாதகன் ஊமை. தாராளமா சொல்லிடலாம்.
நீங்க எங்கேயுமே போத்தோம்ல. ராசி கட்டம் நவாம்ச கட்டம். இப்ப இந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போட்டு இல்லைங்களா, மேலகிற கட்டம் போட்டுக்கிட்டு எதுக்குன்னா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது அதை பார்க்கணும் முதல்ல. இதுதாங்க ஜோசியமே. மற்றதெல்லாம் ஜோசி நீங்க பார்க்கவே தேவையில்லை. லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், ராசியாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், லக்ன புள்ளி எந்த நிலையில் இருக்குது, இதை பார்த்துங்க. ஒரு ஜாதகத்தில் இப்ப தற்சமயம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஜாதகம் சொல்றேன், அது யார் என்னன்னு சொல்லிக்கலாம். மிதுன லக்னம், லக்னாதிபதி லக்னம் என்ற நட்சத்திராதிபதி உச்சக்காட்டில் இருக்குது. கடக ராசி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி உச்சக்காட்டில் இருக்குது. லக்னாதிபதி நின்றது உச்சாதிபதி காட்டில் இருக்குது. வரும் காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. அந்த ஜாதகம் யார் என்னன்னு சொல்லலாம். அப்புறமேல் ஜெயலலிதா மிதன லக்கணம் போய் சேர்ந்தாங்க, அடுத்த முதலமைச்சராக வராங்க. ஜெயலலிதா மிதன லக்கணம் தான், சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான், அது மாசி மகத்தில் போனது. அதை விடுங்க. நீங்க ஒரு ஜாதகம் அரசியல்வாதியா வரணும்னா லக்னாதிபதி, ராசியாதிபதி, லக்ன நட்சத்திராதிபதி, சூரியன், செவ்வாய் உச்சாதிபதி காலில் இருந்து அரசியல்வாதியா வருவாங்க. நான் ஒரு ஜாதகம் வச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், வருவாங்க.